ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு க்ளீன் பண்ண மஷ்ரூமில் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட் அண்ட் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணிங்கன்னா மஷ்ரூம் வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கர்ட் ஆட் பண்ணி இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறட்டும். அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஷ்ரூம் கிரேவிக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்க்கு அப்புறம் இதில் தேவையான ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அண்ட் மீன்வைல் இதில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கு அண்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அண்ட் தென் டொமேட்டோ வந்துட்டு நாங்கள் வந்து டொமேட்டோ பியூரியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோவை வந்து நல்லா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு தேவையான டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் தென் கொரியாண்டர் பவுடர் எவ்வளோ வேணுமோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இது வந்து நல்லா மஷ்ரூம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஷ்ரூம்ஸ்லேருந்தே தண்ணி வரும்ன்றதுனால தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. மஷ்ரூம் நல்லா கொதிக்கட்டும் அண்ட் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டும். ஸோ இது நல்லா கொதிச்சிருச்சுன்னா இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா குழம்புலையுமே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மஷ்ரூம் கிரேவி நல்லா கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்துட்டு நம்ம வந்து ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.